டே நம்பர் 5 எப்பொழுதும் போல பிளாங்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ டே நம்பர் 5 வந்து பிளாங்கா தான் இருக்க போகுது. பட் ஒரு சர்ப்ரைஸோட ஆரம்பிச்சுக்கலாமா? ஆல் ரைட். நவ் அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது என்ன அப்படின்னாக்கா, டே 1 நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த எல்லோலாம் பண்ணோம். டே 2 ஸ்பிளிட் பண்ணோம். டே 1ல 5 ஃபார்ம் பார்த்தோம். டே 2ல ஸ்பிளிட் நோக்கி நம்ம நகர்ந்தோம். டே 3ல அந்த 6 டென்ஸ் நம்ம பார்த்தோம். டே 4ல அந்த 3 டென்ஸ் திருப்பி ஆட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த 3 பார்த்தோம், கொண்டு வந்தோம். 3 டென்ஸை பார்த்தோம். ரைட். டே 5ல 12ஐயும் பார்த்துட போறோம். ரைட். அது ரொம்ப முக்கியமா ஒரு சின்ன டெமோவில் ஆரம்பிப்போம். பட் எல்லாருமே நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒண்ணும் கிடையாது. லுக் அட் திஸ். ஆல் ரைட். அதான் சர்ப்ரைஸ். யார் வாலண்டியர் இது படிக்கணுமே? யாராவது ஒருத்தவங்க படிக்கணுமே? இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்து இது படிக்கிறேன். யாரு ரெடி? நான் படிக்கிறேன். ஓகே. திவ்யாவுக்கு அவங்களுக்கு 2வது சான்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாரும் சொன்னாங்களே. நான் படிக்கிறேன். நந்தினி மேம் படிங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே. அவரு தங்கப்பன் சார் ரெடியா இருக்காரு. பட் நந்தினி மேம் நீங்க படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கிறேன் சார். படிங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். படிச்சிட்டே இருங்க. கடிதம் எழுதி படிக்கிறேன். படிங்க. அது ஃபாஸ்டா வர மாட்டேங்குதுன்னு கேட்டேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். எங்க வந்தது? நீங்க எங்கேயோ போன மாதிரி இருக்க. திருப்பி இங்க ஆரம்பிங்க. திருப்பி ஆரம்பிங்க. நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நீங்க பாட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. டைம் நமக்கு பத்தாது. கீப் கோயிங். சார் நான் படிக்கணுமா? அவங்க நல்லா பண்ணாங்க மேம். அது நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் பண்ண முடியல. நீங்க படிக்கலாம். தங்கப்பன் சார் படிங்க. குயிக்கா படிங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். ஓகே, ரொம்ப சிம்பிளா ஐ ரைட் எ லெட்டர் சொல்லியாச்சு. இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். சூப்பர் தேங்க்யூ சார். சூப்பர். இந்த இடம் தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறது. இப்ப பாருங்க, ஐ இது ஒரு 2 இது தள்ளி போட்டுக்கலாம். இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐ பாருங்க, டி. இப்ப பாருங்க, ஐ டேக் டி. நான் வந்து இது எடுத்துக்கிறேன். நான் டீ எடுத்துக்கிறேன். ரைட். இந்த ஒரு இது வச்சுக்கலாம். சரிங்களா? ஐ சி எ மூவி பார்த்தோம். ஐ டேக் டீ பார்த்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் விதி என்ன? உங்களுக்கு வந்து இந்த டீ 5 பார்க்கலாமா? பார்த்துடலாமா? என்ன வரும்? டேக் 5 பார்த்துடலாமா? குயிக்கா சொல்லுங்க. எப்படி? ஒண்ணு என்ன? டேக். டேக், டுக், டேக்கன், டேக்கன், டேக்கிங், டேக்கிங், டேக்ஸ். அருமை. இப்ப இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி 5 பாக்குறோம். ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்படியே எனக்கு சொல்லுங்க. ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க. பிளஸ் வேண்டாம். பிளஸ் இல்லாம சொல்லுங்க. டூ டேக். அவ்வளவுதான் வேணும் எனக்கு. இங்க அருமை. ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். டன் டேக். You are done. Sorry. Yeah. Doing take. Does take. அருமை.
இது ஃபர்ஸ்ட் 2 நாள்ல பார்த்தது. 3வது 4வது நாள்ல நம்ம 12 டென்ஸ்ல 9 பார்த்துட்டோம். ரைட், 9 பார்த்துட்டோம். அந்த 9 பார்த்ததை நீங்க ஆடியோவும் கட் பண்ணிருக்கீங்க நிறைய பேரு. அந்த 9 மட்டும் ஃபர்ஸ்ட் போடுவோமா? ஓகே, இப்ப பாருங்க. இது ஒரு வேற வேர்ப் எடுத்துங்க. எந்த வேர்ப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த வேர்புக்கு 5 ஃபார்ம் தெரியணும், 2 ஸ்பிளிட் தெரியணும், அவ்வளவுதான். ரைட், ஐ டேக் டீ போடலாமா? இப்ப பாருங்க, 1 2 3 4 5 6 7. யாரு பேசினாலும் ஆடியோ மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க 9 10. கண்ணு திறந்து மூடுறதுக்குள்ள ஓடி போயிடும் டைம். ரைட், ஓடி போயிடும். நான் சொல்ல 9:25 ஐ வில் லீவ் யூ. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை இந்த வாரத்துல 9:25 நான் விட்டுருவேன். ஓகே, நவ் ஆல் ரைட். நம்பர் 12 நம்ம என்ன பார்த்தோம்? ஐ டேக் டீ. ரைட், ஐ டேக் டீ. நமக்கு பிரச்சனையே கிடையாது, அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், நம்ம டேக் மட்டும் மாறும். அதுல 12ல 9 பார்த்துட்டோம். ரைட், அந்த 9 பார்த்தது மட்டும் சொல்லலாமா? என்ன பார்த்தோம்? 1 2 3 பார்த்தோம், 5 6 7 பார்த்தோம், 9 10 11 பார்த்தோம் இல்லைங்களா? அவ்வளவுதான் பார்த்தோம். ரைட், ஐ டேக் டி. நம்பர் 2 என்ன? நீங்க ரெஃபர் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா I am taking tea. I am taking tea. அது பாருங்க, இந்த ஈய கட் பண்ணிட்டு ஐஎன்ஜி போடணும். அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் பாத்தீங்க. I am taking tea. சொல்லுங்க, அப்படியே ஈஸியா கொண்டு வரலாம். I have taken. பாருங்க, B3 எடுக்கிறீங்க, B3 எடுக்கிறீங்க. இது இன்னும் பார்க்கல. இங்க பாத்துருவோமா? நம்பர் 5 பாத்துருவோமா? I took. I was. டேக் வந்து டுக்கா மாதிரி. Took. அங்க I am taking ஈஸியா கொண்டு வரலாம், ஈஸியா கொண்டு வரலாம். I was taking. மேல ரெஃபர் பண்ணி அப்படியே அடிங்க. மேல ரெஃபர் பண்ணியே கொண்டு வந்துடலாம். I have taken, அதை ரெஃபர் பண்ணியே கொண்டு வந்துடலாம். கீழே I will be taking. I had taken. நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போடுவோம், வந்துரும். 8 விட்டுருங்க. 9 Will take. பியூட்டிஃபுல். அங்க இருந்து எடுக்கிறீங்க, 1ல இருந்து எடுக்கிறீங்க. அப்புறம் Will be taking. Will be taking. will be taking. அங்க இருந்து எடுக்கணும். ரெஃபரன்ஸ் முன்னாடி will have taken. Will have taken. ஓகே, நவ இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் ரிவைஸ் பண்ணுவோம். நான் டீ எடுக்கிறேன். இது நான் டீ குடிக்கிறேன்னு வச்சுக்க. ட்ரிங்க் மாதிரி தான். நான் டீ குடிக்கிறேன், குடிச்சிட்டு இருக்கேன். இங்க என்ன குடித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க குடிச்சிட்டு இருக்கேன்? எங்க குடித்து விட்டு. அது இங்க போயிடும். இங்க போயிடும். I have taken. குடிச்சிருக்கிறேன். ஓகே, குடிச்சிருக்கிறேன். பாத்துக்கலாம் இது என்னன்னு. இது வந்து குடித்துக் கொண்டே இருக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க என்ன வரும்னா, ஹேவ் போடுவீங்க. கொண்டே இருக்கு இல்லையா? கொண்டே இருந்தா ஐஎன்ஜி சேர்த்துருவீங்க. ரைட், ஆனா கொண்டே இருக்கு. இந்த கொண்டேக்கு பீன் போடுறீங்க. அவ்வளவுதான். ஐ ஹவ் பீன் டேக்கிங். பாத்தீங்க, நான் தேநீர் குடித்து கொண்டே ஹாவ் இருக்கிறேன். இரு ஹாவ் வந்துருச்சா? குடித்துக் கொண்டே இருக்கிறேன். பாருங்க, குடித்துக் கொண்டிருக்கிறேன், குடித்துக் கொண்டே இருக்கிறேன். மறக்கக்கூடாது. இங்க நான் வந்து தமிழ்ல எழுதுகிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி இருக்கிறேன். அதே மாதிரிதான் குடிக்கிறேன், குடித்துக் கொண்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், குடித்துக் கொண்டே இருக்கிறேன். உண்மை இல்ல, அதேதான். எழுதி கொண்டே இருக்கிறேன் மாரி குடித்துக் கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். ரைட், இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா. I've been taking. ரைட், took, was taking, had taken. இங்க என்ன வரும்? ஈஸி. அங்க இருந்து இங்க கொண்டு வாங்க. ஈஸியா கொண்டு வாங்க. had been taking. அந்த have had மாத்தி விட்டுறணும். என்ன பாஸ்ட், அவ்வளவுதானே. நம்ம மேட்ரிக்ஸ்ல போட போறோம். அப்போ உங்களுக்கு 2வது வாட்டி போறப்ப வந்துரும். இங்க பாருங்க, will take, will be taken, will have taken. இங்க என்ன வரும்? will ஆரம்பிப்பீங்க. go for it. Will have been. வில்லுக்கு அப்புறம் have has had வராது. only have தான் வரும். அப்படியே தூக்கி போடுறது. Okay, we are going to do few things here very quickly. All right, will have been taking. இது இப்ப இங்க தமிழ்ல நம்ம அழகா பண்ணியிருந்தோம்.
இங்கிலீஷ்ல வாலண்டியர் திவ்யா மேம் பிடிச்சலாமா? எனக்கு சொல்லுங்க. குடிக்கிறேன்னே சொல்லி பண்ணலாங்க. 12 சொல்லலாம். ஆர்டர் முக்கியம். இதே ஆர்டர்ல தமிழ்ல மட்டும் சொல்லணும். அதே ஆர்டர் பாருங்க பார்த்து ரெஃபர் பண்ணியே சொல்லுங்க. ஆனா போயிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். குடிக்கிறேன், குடித்து கொண்டிருக்கிறேன், குடித்திருக்கிறேன், குடித்து கொண்டே இருக்கிறேன். அத ஒரே லெட்டர் தான் மாற்றணும். சூப்பர் சூப்பர். குடித்து விட்டேன், குடித்தேன். நீங்க விட்டேன்னு சொல்ல வேணாம், குடித்தேன். தமிழ் வந்து ஃபிளெக்சிபிள் லாங்குவேஜ்ங்க. தமிழ்ல இன்னும் எல்லா விழுமியங்களும் இருக்கும், எல்லா சான்சஸ் இருக்கும், எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல கிடையாது. அதனால ட்ராக்க மாத்த வேணா, எழுதினேன் அவ்வளவுதான். குடித்தேன், குடித்து கொண்டிருந்தேன். ஆமா, அங்க இருந்து ரெஃபர் பண்ணுங்க. 3ல இருந்து ரெஃபர் பண்ணி எழுதுங்க. குடித்திருந்தேன், ரைட். குடித்து கொண்டே இருந்தேன், குடிப்பேன், குடித்திருப்பேன், குடித்து கொண்டே இருப்பேன். கொண்டே போடணுங்க. ஐஎன்ஜினா கொண்டே போடணும். ஐஎன்ஜினா கொண்டே போடணும். குடித்து கொண்டே இருப்பேன், குடித்திருப்பேன். இங்க பாருங்க, இங்க நம்பர் 10 திருப்பி சொல்லுங்க. குடித்து கொண்டிருப்பேன். வெரி குட். அப்புறம் குடித்திருப்பேன், அப்புறம் குடித்து கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பரா பண்ணீங்க. இப்ப என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஒரே ஒரு விஷயம் பண்ண போறோம். டேக் இருக்குல்ல, அந்த டேக் வந்து நம்ம ட்ரிங்க்னே போட்டுக்கலாம். சரியா? ட்ரிங்க். இது 5 பிரிங்க. ட்ரிங்க். 5 பாருங்க. ட்ராங்க். இது தெரியணும், இது தெரியணும், இது தெரியணும். ட்ராங்க். இங்க ட்ரங்க். சோ ட்ரிங்கிங், ட்ரிங்க்ஸ். அருமை. நவ் இப்ப வந்துருச்சா? இங்க போட்டுடலாமா? இத அப்படியே எடுத்து இங்க போடலாமா? இங்க எப்படி போடலாம்னு பாக்குறீங்களா? எப்படி போடுவீங்க? இத அப்படியே எடுத்து இங்க போடுறீங்க. டேக்கு பதிலு ட்ரிங்கா. இங்க ஐ அம் டேக்கிங் பதிலு I am drinking, I have drunk. கேர்ஃபுல். ட்ரங்க். அதுக்காக தான் நான் போட்டேன். தப்பு பண்ண கூடாதுன்னு. நீங்க ரிவைஸ் பண்ண தப்பு பண்ணுவீங்க. I have been drinking. now இங்க கேர்ஃபுல். Drank. நல்லா பாருங்க. Drank. அது ஒரே இடத்துல மட்டும் தான் யூஸ் ஆகும், ஒரே இடத்துல. அடுத்தது Drinking. I was drinking. ட்ரிங்கிங் எப்படி வரும்? ட்ரிங்கிங். ட்ரிங்க்ல தான் ஐஎன்ஜி சேர்க்கறீங்க. ட்ரிங்க்ல தான். இங்க I had dranken. I had drunk. அப்புறம் had been drinking. அப்புறம் will drink. பாருங்க, அருமை. வேற எதுவுமே வராது இந்த ட்ராக் தான். திருப்பி verb மாத்துறேன். நான் verb மாத்துறதுக்கு காரணம் புரியுதா? எந்த verb-னாலும் அந்த பேட்டர்ன் தான் வரும். நீங்க அதுதான் பண்ணுங்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட verb மாத்திக்கிட்டே இருக்கும். அங்க அதனாலதான் அங்க நான் வச்சிருக்கேன், மேல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். பார்த்து அடிக்கலாம் அப்படியே நீங்க. We have been drinking. அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே. Drinking sir. Drinking. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க பிராக்டிஸ் ஆக தெரிஞ்சிடும். கரெக்டா நீங்க ரியல் லைஃப் சிச்சுவேஷனோட அப்படியே பண்ணிடலாம். வெரி குட். ஆல் ரைட். ஒரு சின்ன டெமோ என்ன வீடியோல பாருங்க. இப்ப பாருங்க. இதுல வந்து நீங்க ட்ரிங்க் போட்டிருக்கோம், ரைட்? இதுல ஒரே ஒரு விஷயம் நான் பண்ண போறேன். இந்த டெமோ பண்ணிட்டு இத ஒன்னு ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி அந்த டெமோ பண்ணுவோம். இங்க பாருங்க, இது பிரசன்ட், ரைட்? என்னோட ஃபோர்வேர்டுக்கு முன்னாடி பிரசன்ட். இங்க பாஸ்ட். அங்க பாருங்க சார், இது பாருங்க, இது பாஸ்ட். இந்த பாஸ்ட கிராஸ் பண்ணி நான் பிரசன்ட்க்கு வரேன். பிரசன்ட முடிச்சிட்டு ஃபியூச்சருக்கு போறேன். புரியுதுங்களா? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட். பாத்துக்கலாமா? இது ஃபியூச்சர், இது பிரசன்ட், இது பாஸ்ட். இது டஸ்டர் நான் கையில வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டஸ்டர் கையில வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நம்பர் 1 2 3 4 பாருங்க. ஐ டஸ்டர்.
கவனம், குயிக்கா போயிடும். பாத்தீங்க, ஐ கீப். நீங்க டஸ்டர் போடுறதுன்னா போட்டுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் கை மேல வைக்கிறேன். இங்க பாருங்க, அகைன் இங்க பாருங்க, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் தாண்டி போயிடுது. ரைட், கவனிங்க. எனக்கு வந்து என்ன பார்க்கணும், அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. ஆனா ரொம்ப ஈஸியா புரிய வைக்கலாம். எதுக்கு இந்த 12 இருக்கு? பிரசன்ட் வச்சுக்கலாமே. ஆனா பிரசன்ட்டுக்குள்ள 4, பாஸ்டுக்குள்ள 4, ஃபியூச்சருக்குள்ள 4 வச்சு எதுக்கு 12 வைக்கிறாங்க? அதுதான் நுவான்ஸ்கள், ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஐ கீப் த டஸ்ட். பாருங்க, நான் பிரசன்ட்ல இருக்கேன், எனக்கு பிரசன்ட்ல அப்படியே வைக்கிறேன். ஐ கீப் த டஸ்டர். டஸ்ட் பாருங்க, கையில வைக்கிறேன், நான் டச் பண்ணிட்டேன். பாத்தீங்க, கேர்ஃபுல், ஐ கீப் த டஸ்டர். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நீங்க 4 புரிஞ்சுக்கணும். இந்த 4 புரிஞ்சுக்கிறது தான் என்னோட மெயின் வேலை. இந்த 4 நீங்க புரிஞ்சுக்கணும். ஐ கீப் த டஸ்டர், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. இங்க என்ன பண்ணுவோம்? கீப் என்ன பண்ணுவோம்? கீப். ஓகே, 5 ஃபார்மா பார்க்கலாமா? நம்பர் 2 என்ன? நம்பர் 3 அருமை. நம்பர் 4 keeping, நம்பர் 5 keeps, ஓகே. now இப்ப பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, பிரசன்ட்ல இருக்கேன், ஐ கீப்னு வச்சுட்டேன். டச் பாயிண்ட் இருக்கு பாருங்க, டச் பாயிண்ட் இருக்கு. ரைட், now அடுத்தது நம்பர் 2 என்னங்க? ஐ அம் கீப்பிங். பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஐ அம் கீப்பிங். டச் பாயிண்ட் இல்ல, ஸ்லோவா மூவ் ஆகுது, போயிட்டே இருக்கு. ஐ அம் கீப்பிங். நான் இன்னும் முடிக்கல. ஐ அம் இன் தி ப்ராசஸ் ஆஃப் கீப்பிங். அகைன் நான் ரிவைஸ் பண்றேன். ஐ கீப், ஐ ஆம் கீப்பிங். பாத்தீங்களா வித்தியாசம் தெரியுதா? ஐ கீப், ஐ ஆம் கீப்பிங். ஓகே. இப்ப பாருங்க, அகைன் நம்பர் 1, நம்பர் 2 முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அடுத்த 8 உடையாந்துரும். ஐ கீப், டச் பாயிண்ட் இருக்கு, கை பாருங்க, 2 கை பாருங்க, 2 கை. ஐ அம் கீப்பிங், ஸ்கிரீனுக்குள்ளேயே இருக்குது. ஐ அம் கீப்பிங். நம்பர் 3க்கு வருவோம். முக்கியமானது வந்துடலாமா? நம்பர் 3க்கு பாருங்க, ஐ ஹவ் கெப்ட். பாருங்க, ஐ ஹவ் கெப்ட். இப்பதான் வச்சேன். பாருங்க, ஐ ஹவ் கெப்ட். இது புரியுதான்னு பாருங்க. ஐ ஹவ் கெப்ட், கீழே போய் டச் ஆயிடுச்சு. அகைன் ஐ கீப், ஐ ஆம் கீப்பிங், டச் ஆகல. அப்புறம் ஐ ஹவ் கெப்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. ஐ ஆம் கீப்பிங் நீங்க பாத்தீங்க, ரைட்? ஐ ஹவ் கெப்ட் இல்லையா? உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், நேர்த்தியா பார்த்துட்டோம். இப்ப 4வது என்ன வரும் சொல்லுங்க? I have been I have been keeping. இது வந்து என்னன்னா, இந்த எங்க போனாலும் have been தான் வரும். இந்த verb தான் மாத்த போறீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக இது மாதிரி சொல்றோம்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 ரிவைஸ் பண்ணிட்டு 4க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் 3 ஐ கீப், ஐ ஆம் கீப்பிங். ஒரு செயல் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இன்னும் முடியல. நம்பர் 3 பாருங்க, அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஐ ஹவ் கெப்ட், வைத்திருக்கிறேன். இப்பதான்ப்பா வச்சிருக்கேன். நவ் நம்பர் 4 பாத்தீங்க, இங்க பாருங்க, ஐ ஹவ் பீன் கீப்பிங். பாஸ்ட்ல ஆரம்பிக்குது, பிரசன்ட கிராஸ் பண்ணுது, போயிட்டே இருக்குது. எப்ப முடியும்னு நமக்கு தெரியல. ஆனா முடியறது பத்தி நமக்கு எதுவுமே சொல்ல. போயிட்டே இருக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ முடியறது தெரியவே இல்லை. நம்பர் 1 I am keep. Number 2 I am keeping. Number 3 I have kept. Number 4 I have been keeping. பாருங்க, ஸ்கிரீன் விட்டு போயிடுது. நமக்கு தெரியல எப்ப முடியும், நமக்கு தெரியல. ரைட்? now இந்த 4 தான் உங்களுக்கு முக்கியம். அடுத்த 8 ரொம்ப சிம்பிள். ஏன்னா முன்னாடியே செட் பண்ணிட்டோம் அடுத்த 8 எப்படின்னு. இப்ப பாருங்க, இது பிரசன்ட். ரைட்? இது என்ன சொன்னோம்? பாஸ்ட். முடிச்சு போன ஒரு விஷயத்து வழியா பிரசன்ட் வந்து ஃபியூச்சருக்கு போகுது. ரைட்? இது பாருங்க, பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல இப்படி வச்சா என்னங்க? டச் பாயிண்ட். Kept. வா, வெரி நைஸ்.
அங்க பாஸ்ட்ல இப்படி வச்சாங்க, அப்படியே போயிட்டே இருக்கு பாஸ்டுக்குள்ளேயே. Was kept. பாஸ் கீப்பிங், சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க, அப்படி வச்சுட்டானுங்க பாஸ்ட்ல, அப்படியே போட்டுட்டானுங்க, Had அப்படியே போட்டுட்டாங்க. had kept. Had kept. அப்புறம் பாருங்க, அங்க இருந்து வருது Had been. Had been. வச்சுட்டு பாஸ்டுக்குள்ளேயே முடிச்சிருது. அதுதான் ரொம்ப தூரம் வந்து பாஸ்டுக்குள்ளேயே முடிச்சிருது. சூப்பர். had been keeping. இப்ப நம்ம அதை ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்க எழுதுவோமா? kept, was keeping, had kept. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு லேயர் இதுல இருக்கு முக்கியம். had been keeping ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணாதீங்க இது. ஏன்னாக்கா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ஈஸி. இப்ப பாருங்க, பிரசன்ட்ல எடுத்தோம் பாருங்க, ரிவைஸ் பண்ற எட்டையும். I keep, I am keeping, I have kept, I have been keeping. எங்க முடிக்கிறேனே தெரியல எனக்கு. அப்புறம் பாருங்க, இங்க வந்துட்டேன். I kept, பாஸ்ட்ல முடிஞ்சது. I was keeping, பாஸ்ட்ல முடிஞ்சு, பிரசன்ட்டுக்கே வரல நானு. I had kept. அப்புறம் பாருங்க, I had been keeping. எங்கேயோ பாஸ்டுக்கு போயிட்டு பாஸ்ட்ல போய் முடிச்சிடுது. I had been keeping, ரைட்? இங்க வரீங்க, ஃபியூச்சருக்கு வரீங்க. வந்துடலாமா? 8 முடிச்சோமா? ஃபியூச்சர் இங்க பாஸ்ட் போட்ட மாதிரி இங்க ஃபியூச்சருக்கு வாங்க. பிரசன்ட் தாண்டி போயிட்டு இங்க பாருங்க, அதேதான். I will keep, டச் பாயிண்ட். I will be keeping, சின்னதா அப்படியே கண்டினியூஸா வருது. I will be keeping. பாருங்க, I will have kept. அப்புறம் பாருங்க, ஃபியூச்சர்ல ஒரு இதுல ஆரம்பிக்குது போகுது, பாஸ்ட்ல ஆரம்பிக்குது போகுது. பிரசன்ட்ல கட்டாயமா முடியாது. ஃபியூச்சர்ல எப்போ போய் முடிய போகுதுன்னே தெரியல. சொல்ல போனா அது முடியறத பத்தி அவங்க சொல்லவே மாட்டாங்க. பிரசன்ட்ல வந்து சொல்லுவாங்க, பிரசன்ட் இந்த இருக்கு இல்லையா, இதுல ஃபியூச்சர்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபியூச்சர் 14 will have been keeping. keeping. இப்ப நீங்க போடலாமா? இது ஃபியூச்சர்ல முடியறத பத்தி சொல்லவே மாட்டாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல மூவ் ஆகி ஃபியூச்சர்ல முடிச்சிடும். இங்க அது முடியற மாதிரி இருக்காது. நம்ம பாத்துடலாமா? நம்ம எல்லாத்துக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துடலாமா? பாருங்க, was keeping, had kept, had been keeping. என்ன வரும்? Will keep. பிரமாதம். will keep. அப்புறம் Will have kept. will be keeping. Will be keeping. The big one. Will have Next. kept. Will have kept. Will have kept. Okay. Now will have been keeping. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி இன்னும் கான்செப்சுவலா உள்ள கொண்டு போறது, மைண்டு கொண்டு போறது, ஒரு சின்ன இது பண்ண போறோம். இப்ப ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. எக்ஸல் மேல போங்க. சொல்லுங்க. இந்த have been keeping ன்றது தமிழ்ல என்ன சார் வரும்? வைத்துக்கொண்டே இருக்கிறேன். இது வந்து will have been keeping ன்றது வைத்துக்கொண்டே இருப்பேன். வைத்துக்கொண்டே இருக்கிறேன் நமக்கு தெரியல, எப்ப முடிக்க போறோம்னு தெரியல. வைத்துக்கொண்டே இருப்பேன்ங்கிறதுல கட்டாயமா ஃபியூச்சர்லயே போயிட்டு இருக்குது. இப்ப வைத்துக்கொண்டே இருக்கிறேன், வைத்துக்கொண்டே இருந்தேன், முடிஞ்சிச்சு. பாஸ்ட்லயே முடிஞ்சிச்சு, நம்ம பார்த்தோம். இது வைத்துக்கொண்டே இருப்பேன், இது கூட நம்ம சொல்லிடலாம். வைத்துக்கொண்டே இருக்கிறேன், அப்ப ஒரு பாயிண்ட்ல நான் முடிக்கிறேன்னு. வைத்துக்கொண்டே இருப்பேன்னா ஃபியூச்சர்ல தான் இருக்குது, இன்னும் இருக்க போகுது. நமக்கு தெரிஞ்ச வரையிலும் நமக்கு ஃபியூச்சர்ல எப்போ முடியும்னு தெரியாது. ஆனா ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகும்னு மட்டும் தெரியும். இது வந்து பிரசன்ட்ல கண்டினியூ ஆகும்னு தெரியும், ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. எவ்வளவு நுணுக்கமா பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னொன்னுக்கு கொடுக்க போறேன். அது இன்னும் உங்களை இந்த புரிதலை நோக்கி உங்களை ரொம்ப கொண்டு போகும். ஒண்ணும் இல்ல, இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப இது இருக்கு இல்லையா, சொல்லுங்க சார். அந்த will have been and have been பின்னாடி வர என்ன நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், அப்படித்தான் சார்? இல்ல நல்ல ஒரு பாயிண்ட் அவர் கேட்டாரு. என்னன்னா எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியறதுங்கிறது தான் வித்தியாசம். 12மே என்ன தெரியுங்களா, எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுதுங்கிறது தான். இதுதான் பயங்கரமான முக்கியம். என்னன்னா ஐ கீப்னா ஒண்ணு கிடையாது. இப்ப ஐ டேக் டீனா, இப்ப நான் ஐ டேக் டீ எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே கொண்டு போவோம். ஐ டேக் டீ நான் எடுக்கிறேன். இப்ப பாருங்க, ஐ டேக் டீ இந்த நம்பர் 1ஓட உண்மையான பண்பு, எல்லா பண்பும் இப்ப தெரியும் பாருங்க. நான் ஒரே ஒரு ஐ டேக் டீ டெய்லி நோட் பண்ணிங்க. இது என்ன அப்படின்னா, நான் வர்றேன் சார், நான் வர்றேன் இப்ப 8 4 8 12க்கு நான் வர்றேன்.
இது ஃபுல்லா முடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வருவோம். அப்புறம் Okay. நான் ஐ டேக் ஓகே டெய்லினா சார். நான் தினமும் நான் ட்ரிங்க் போடவா டேக்குன்னு போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஐ ட்ரிங்க் டீ டெய்லி. நான் டெய்லி நான் டீ குடிக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாஸ்ட்லயும் பண்ணேன், பிரசன்ட்லயும் பண்ணேன், ஃபியூச்சர்லயும் பண்ண போறேன். ஞாபகம் வச்சுங்க. சிம்பிள் பிரசன்ட் பேரு 3 காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஐ டேக் டீ டெய்லி. ஒரே ஒரு வார்த்தை போட போறேன். இங்க பாருங்க. ஐ இங்க பாருங்க. ஆம் டேக்கிங். நல்லா பாத்துங்க. நான் ஒரு வார்த்தை போட ட்ரிங்கிங் போறேன். சார். ஐ அம் ட்ரிங்க். ஓகே கரெக்ட். ஐ அம் டேக்கிங். ஐ எம் ட்ரிங்கிங் இல்ல ட்ரிங்கிங்க போடு. வில் மேக் இட் சிம்பிள்ங்க. ஐ எம் ட்ரிங்கிங் டீ. இப்ப பாருங்க, இங்க ஒரு வார்த்தை போடுறேன். நவ் ஐ எம் டேக்கிங் டீ. நான் இப்பொழுது குடித்துக் கொண்டிருக்கிறேன். ரைட்? ரொம்ப முக்கியம். இதுக்கு பேரு adverbம்பாங்க. பாருங்க, verb ஆட் பண்றாங்களா? verb-ஓட மீனிங்க ஆட் பண்றோம். அதனால adverb. ஓகே ரைட்? இதுக்கு தனித்தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். ஆட் பண்றாங்களா? அது வந்து டெய்லி. இந்த adverb சாதாரண விஷயம்ல நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ரைட்? நவ் இப்ப பாருங்க, நான் குடித்திருக்கிறேன். இப்ப பாருங்க, இதுக்கு சொல்லுங்க. இப்ப இது சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I have drunk. Super. I have drunk tea. அருமையா பாருங்க. பார்த்தா முடிஞ்சு போன மாதிரி இருக்கும், முடியல. I have drunk tea many times. பல முறை குடிச்சிருக்கேன். நான் பல முறை டீ குடிச்சிருக்கேன். இப்ப போடலாமா? I have drunk tea 10 times. I have seen the movie Vikram 10 times. ஒரு பெரிய ரசிகர். அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் 10 times நான் பார்த்திருக்கேங்கிறாரு. இதுவரையில 10 வாட்டி பார்த்திருக்கேன். நான் அடுத்த வாரம் கூட ஒரு வாட்டி பார்க்கலான்னு இருக்கேன். அப்ப அதுக்கப்புறம் போறப்ப 11 வாட்டி ஆயிடும். அது இப்ப 10 வாட்டி பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? இது பாஸ்ட் மாதிரி தெரியும், பாஸ்ட் கிடையாது. இந்த இடத்துல பிரசன்ட்ல நின்றுட்டு பாஸ்ட பாக்குறேன். நான் நிகழ்காலத்துல இருந்துகிட்டு நான் கடந்த காலத்தை பாக்குறேன். ஆனா நிகழ்காலத்துல இதுவரையிலும் 10 வாட்டி பார்த்திருக்கேன்பா. இன்னைக்கு காலையில தான் ஒரு வாட்டி பார்த்தேன், 10வது வாட்டி. நான் நாளைக்கு நிச்சயம் இன்னொரு வாட்டி பார்ப்பேன், அது 11வது வாட்டியா வரும். ஆனா இப்ப வரையிலும் 10 வாட்டி பார்த்திருக்கேன். சோ நீங்க பார்த்திருக்க பாத்தீங்களா? பார்த்திருக்கேன் எப்படி தமிழ்ல எப்படி வருது பாருங்க. have drunk. Now I have been. Now சொல்லிடலாமா? சீக்கிரம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிடலாம். Have been drinking. tea. பாருங்க, அருமையா பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை பாருங்க. for 10 years. நான் 10 வருடங்களாக தேநீர் அருந்திக் கொண்டே இருக்கிறேன். இப்ப என்னன்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. 10 வருஷமா பண்றோம், இப்பயும் பண்றோம். ஆனா ஃபியூச்சர்ல 5 வருஷம் கழிச்சு குடிப்படான்னு தெரியல. இப்ப உள்ளதுக்கு நான் குடிச்சிட்டு இருக்கேன். நான் குடித்துக் கொண்டே இருக்கிறேன் 10 years. இப்ப பாருங்க, நவ் இப்ப குடிச்சிட்டு இருக்கேன். 10 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இந்த அளவு சொல்றேன்? கான்செப்டோட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை எங்க வேணாலும் நீங்க தூக்கிட்டு போயிடலாம். இந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போறதுலதான் சங்கடம் இருக்கு. நம்மளோட கஷ்டம் எங்க இருக்குங்க? இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு போறதுக்கு தான். அதுக்கு பின்னாடி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு போயிடுவீங்க. நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை தூக்குறதுலதான் உங்களுடைய கிராமரே இருக்கு, உங்களுடைய பேச்சே இருக்கு, உங்களுடைய எழுத்தே இருக்கு, தவறு இல்லாம பண்றது இருக்கு. ரைட்? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. ஹேவ் ட்ரங்க் இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, ரைட் நவ். இங்கிலீஷ் பாருங்க எப்படி பண்றாங்கன்னு. ரைட் நவ். இப்ப குடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இங்க பாருங்க, ரைட் நவ். லைட்டா மாத்துறேன். ஐ ஹவ் ட்ரங்க் டி மெனி டைம்ஸ். இப்ப பாருங்க, இப்பதான்ப்பா குடிச்சிருக்கேன். பாருங்க, ஜஸ்ட் நவ். இப்பதான்ப்பா குடிச்சிருக்கேன், எனக்கு வேணாம்ப்பா டீ. நவ். நல்லா பாத்தீங்க, ரைட் நவுக்கு ஜஸ்ட் நவுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. இது எங்க யூஸ் பண்றீங்க? கண்டினியூஸ்ல நம்பர் 2ல. இது நம்பர் 3ல யூஸ் பண்றீங்க. ஜஸ்ட் நவ். இப்பதான் போனாருப்பா. எஸ் லெஃப்ட் ஜஸ்ட் நவ். ரைட்? ஓகே. எகெயின் இது ரொம்ப முக்கியமான இந்த ஒரு கான்செப்டை பாக்குறோம். நீங்க ஏன் இதை பார்க்கணும் திருப்பி சொல்றேன்னா, இந்த இதுதான் காலம், நேரம். இந்த டயத்தை வச்சு இதை பிக்ஸ் பண்றோம், இதை வச்சு இதை பிக்ஸ் பண்றோம். இதனால இது வருது, இதனால இது வருது. இப்ப ஐ ஆம் ட்ரிங்கிங் டெய்லின்னு இங்கிலீஷ்ல சொல்லவே முடியாது. ஐ ட்ரிங்க் டெய்லின்னு தான் சொல்ல முடியும். சொல்றது புரியுதுங்களா? புரியுது. ஐ ஆம் ட்ரிங்கிங் டெய்லின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இதை சொல்றோம் நம்ம.
நீங்க அருமையா இந்த ஸ்ட்ரக்சர், இது பேர் சிக்னல் வேர்டுப்பாங்க, ஆட்வெர்ப்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இது இப்படி இருக்கு இல்லையா, இது அப்படியே கொண்டு போவோம். இது அப்படியே கொண்டு போவோம் அடுத்த நாளுக்கு. இங்க பாருங்க, அடுத்த நாளுக்கு கொண்டு போறோம். ஆல்ரைட். இப்ப பாருங்க, ஐ என்ன பாருங்க, விவேக் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆடியோ வரல, நீங்க பேசுறது தெரியுது, ஆடியோ வரல. இப்ப இப்ப இப்போ வரும். I drank tea. Drank இது எடுக்கணும். இந்த drank இங்க போட்டுக்கலாமா? இந்த ஒரு வாட்டி போட்டுக்கலாங்க. ஓகே, பாத்தீங்க ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஐ drank tea அப்படியே போட போறாங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அகைன் ஒரு சின்ன ஈவெண்ட். நான் குடிச்சேன், நேற்று டீ குடிச்சேன், அது நடந்து முடிச்சிருச்சு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. தேவமணி சார் புரியுது இல்லைங்களா? சிம்பிளா. ரைட். இங்க பாருங்க, அடுத்தது நீங்க சொல்லுங்க. இங்க I was drinking. I was drinking. Yeah, I was drinking tea. பாருங்க then. ஓ, நவுனா இப்ப, தென்னுனா அப்ப, நவுனா இப்ப, தென்னா அப்ப. தென்னுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. திவ்யா மேம், தென்னுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு வந்து அப்புறம், ஆஃப்டர். ஒண்ணு. இன்னொன்னு வந்து that time. அப்ப. இது பாத்தீங்க, இங்கிலீஷ்ல வார்த்தைக்கு பஞ்சம். என்ன பண்ணுவாங்க, ஒரே வார்த்தையை வச்சு எங்கெங்கயோ சுத்தி விடுவாங்க. நம்ம அதுக்காக அசரக்கூடாது, அசந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, கீவேர்டு ஆட் பண்ணிட்டு பாருங்க. தென் சோ இதுல ஒண்ணு பார்க்கலாமா? இப்ப பாருங்க ட்ரிங்கிங், இப்ப பாருங்க தட் டைம். இப்ப ஒண்ணு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கணும். When I was eating, my friend came. நான் எப்பெல்லாம் சாப்பிடணும் அப்ப ஃப்ரெண்ட் வந்துறாரு. இல்ல whenever இல்ல, when தான். நான் இது ஒண்ணு இல்ல, my friend came yesterday. இப்படி நீங்க இப்படி போடுங்க, இப்படியே போடுங்க. நேத்து என் ஃப்ரெண்ட் வரும்போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அருமையா சொன்னாங்க பாருங்க. அது தமிழ்ல வந்து பாருங்க, வடக்கு தமிழ்ல சொன்னாங்க. அப்பயும் அந்த மீனிங் மாறவே இல்லை பாருங்க. நான் சாப்பிட்டு கொண்டு இருந்த போது என் நண்பர் வந்தார். பாருங்க, கேம் வந்து நம்பர் 5. இது வந்து என்னங்க, என்ன ஸ்ட்ரக்சர்? 6,5 வந்துருச்சா? ரொம்ப கிளாசிக்கா வரும். இது நீங்க படிக்கிறப்ப வந்துடும், இது வந்துடும். 6, 5. இப்ப 6 வந்து ஒரு பெரிய பாருங்க. இப்ப பாருங்க, when I was playing piano. கீபோர்டு போடலாமா? கீபோர்டு. The telephone rang. Wow, rank. இந்த ரேங்க் 5 பார்ட் திவ்யா மேம் சொல்ல முடியுமா? 5 சொல்ல முடியுமா? ரேங்க் எப்படி ஆரம்பிப்பீங்க? ring, rank, ringing, rings. ring, rang, drink, உள்ள வருது பாருங்க. ring, rang, drunk. சோ நான் கீபோர்டு வாசிட்டு இருந்தப்ப டெலிபோன் பெல் அடிச்சது. ரைட், அடிச்சது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். 1/2 an hour நான் கீபோர்டு வாசிட்டு இருக்கேன். நடுவுல 24வது நிமிஷம் வந்துட்டு போயிடுச்சு. ரைட், ஓகே. இப்ப 6, 5 பாத்தீங்களா? 6, 5 எப்படி வருதுன்னு. இது ஆல் ரைட். நவ் ரொம்ப முக்கியம். ஐ வாஸ் டூயிங் தென் தட் டைம். சோ வென் போடலாமா? போடலாம். அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து வென்ன போடலாம். இப்ப பார்க்கலாமா? இங்க சூப்பரானது வருதுங்க. நம்பர் 7. Had a drink. இந்த மூணு
Had 7 drinking. 11 3 7 11 கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. Had சொல்லுங்க. drinking. I had drunk. ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு கரெக்டா சொல்லணும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. I had drunk. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிச்சு. அந்த அளவு நம்ம வந்து இது தெளிவா இருந்துட்டா போதும். அதுக்கு தான் நம்ம 5 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. நமக்கு அந்த 5 ஃபார்ம் தெரிஞ்சா போதும், ரைட்? ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றோம் 5 irregular verbsக்கு. அதை வந்து நீங்க பாருங்க. அதுல 23 டைப் கொண்டு வருவோம். ஒரு நாளைக்கு ஒரு டைப் கொண்டாந்து இறக்க போறோம். அடுத்த 23 நாள்ல 23 டைப் வந்துடும். இன்னைக்கு முதல் டைப் பார்க்கலாம், மறந்துடாம பாத்துருங்க. ஏன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் 5ஆ பாக்குறது, 2ஆ ஸ்பிளிட் பண்றது, 20ஆ பங்கிடுறது. அதுதான் ஆங்கிலம். I had drunk. Look at that already. முன்னையே குடிச்சிருந்தேன்பா, நான் முன்னையே குடிச்சிருந்தேன்பா. இப்ப பாருங்க, முன்னையே குடிச்சிட்டேன். எனக்கு இப்ப பாருங்க அது வேண்டாம். இப்போ சொல்லவா? இங்க பாக்கலாமா? When பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. பாருங்க, when I reached the mall, when I reached the mall, my friend had already come. Okay, யார் தமிழ்ல சொல்றதுக்கு ரெடியா இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க. இருங்க, பாக்கி எல்லாரும் சத்தத்தை க்ளோஸ் பண்றேன். அருமை, வாங்க சொல்லுங்க. When I reached the mall, my friend had already come. இருங்க, அன்மியூட் பண்ணுங்க. நான் முன்னாடி வந்தேனா என் ஃப்ரெண்டு முன்னாடி வந்தாரா? நான் முன்னாடி வந்தேனா என் ஃப்ரெண்டு முன்னாடி வந்தாரா மாலுக்கு? நான் மாலுக்கு ரீச் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் வந்து. இப்ப சொல்லுங்க, நான் முன்னாடி வந்தேனா என் ஃப்ரெண்டு முன்னாடி வந்தாரா? ஃப்ரெண்டு முன்னாடி முன்னாடி வந்தாரு. இங்க எழுதிக்கிங்க. இந்த பாருங்க, இந்த ஹேட் ரேங்க் வந்து இங்க எழுதிக்கிங்க. நம்ம பாஸ்ட் டு த பாஸ்ட், பாஸ்ட் டு த பாஸ்ட், பாஸ்டுக்குள்ளேயே பாஸ்டா நடக்கிறது. டபுள் பாஸ்ட் எழுதிக்கிங்க. டபுள் பாஸ்ட், டபுள் பாஸ்ட், அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பக்காவா எழுதிக்கிங்க. நான் மாலை அடைந்த போது என்னுடைய நண்பர் முன்பே வந்திருந்தார். முடிஞ்சு போச்சு, முன்பே வந்திருந்தார். அவர் தான் முன்னாடி வந்திருக்காரு, அப்புறம் தான் நான் போயிருக்கேன். பாருங்க, look at this one, number 5 7 கபடா வருது பாருங்க. இந்த இடம் தான் நீங்க கரெக்டா பார்க்கணும். 5 and 7 6 and 5 and 6 7 பாருங்க எப்படி வருதுன்னு. இது எதுக்கு சொல்றேன்னா புரிதலுக்காக தான். நீங்க என்ன படிச்சாலும் இதுதான் வரப்போகுது. ஒரு ஸ்டாண்டர்ட் ரைட்டிங்ல இதுதான் இருக்கும். டெய்லி ஹிந்து பேப்பர்ல இது எல்லா செக்ஷனும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு ஹிந்து பேப்பர் படிக்கிறப்ப நீங்க படிக்கிற விதம் வேறையா இருக்கணும், படிக்கிற விதம் வேறையா. இந்த 12ல எப்படின்னே தெரியும், எதுன்னு 12 கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம அதை பார்க்கலாம். இப்ப திருப்பி வருவாங்க. I had drunk tea already. இங்க பாத்துட்டீங்க. இங்க போலாமா? கடைசியா போலாமா? இங்க பாஸ்டுக்கு சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. I have been. have வராது, had தான வரும். Had been drinking. I had been drinking. சூப்பர். I had been drinking. ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். பாஸ்ட்ல நடந்தது, ரொம்ப நாள் நடந்தது, ஆனா பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு. From 1990 to 2000, அவ்வளவுதான். 2 போட்டுங்க, ஐஃபன் வேணா 2 போட்டுங்க. நான் 1990ல இருந்து 2000 வரை 10 வருஷமா நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நிப்பாட்டிட்டேன்ப்பா, இப்ப நான் குடிக்கிறது இல்ல. ஒரு பெரிய லாங் பீரியட் போயிருக்கு. இப்ப பாக்கலாமா? இப்ப என்னோட டெமோ பாத்தீங்க இல்லையா? பாஸ்ட் இருக்குது. இருங்க, பிரசன்ட். இந்த பாஸ்ட்ல அப்படியே வந்து பாஸ்ட்லயே முடிஞ்சது பாத்தீங்களா? 10 வருஷமா நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப குடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பாருங்க, I have been drinking tea for 10 years. 10 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க ஆரம்பிக்குதுங்க இது? I have been drinking tea. இன்னைக்கு 2023, 2013ல ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல. போடலாமா? இப்படி போடலாமா? 2013ல இருந்து ஐஃபன் போட்டுடலாமா? முடியல இன்னும் போட்டுடலாமா? ரைட். Now
I had been drinking tea, taking tea. இது ரொம்ப இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும், கட்டாயமா புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அவ்வளவு முக்கியம் அது. இந்த நேரம் தான், டைம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றது. ரைட்? நீங்க பண்றது தப்பு எல்லாம் இங்கதான் பண்ணுவீங்க. தப்பு நீங்க பண்ணீங்கன்னா இங்கதான் பண்ணுவீங்க, வேற எங்கேயும் பண்ண மாட்டோம். இப்ப we will go with the tea here. Again, நீங்க பாருங்க. Now இங்க என்ன வரும்? will drink. I will take you நாளை tea எடுத்துக்கிறேன். I will take tomorrow. வெரி தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா தான் ஃபியூச்சர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நம்பர் 1 அப்படி இருக்கும், நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 பாருங்க. உங்களை இமேஜின் பண்ண வைக்கும், உங்களை இமேஜின் பண்ண வைக்கும். ஃபியூச்சர்ல இருக்கும், ஃபியூச்சர்ல முடியும், ஃபியூச்சர்ல முடியாம போகும், ஆனா ஃபியூச்சர்ல இருக்கும், ஃபியூச்சர்லயே இருக்கும், ஆனா பாஸ்ட்ல ஆரம்பிக்கலாம், பிரசன்ட்ல ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஐ வில் டேக் டீ டுமாரோ. இன்னைக்கு குடிச்சனா பத்தி எனக்கு தெரியாது, நேத்து குடிச்சனான்னு தெரியாது, நாளைக்கு ஆனா டீ எடுத்துக்குவேன். முடிச்சு போச்சு. ஒரு பாயிண்ட்ல நிக்குது. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் go for it, go for it. நீங்க தான் சொல்லணும். will be drinking. நீங்க தான் Will be drinking. நீங்க ஒரு ஆள் சொன்னாலும் எனக்கு வெற்றி அது, ஒரு ஆள் சொன்னாலும். ஏன்னா அவ்வளவு முக்கியம். நம்ம அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம். சாட்டர்டே சண்டே இவ்வளவு பொங்கல் வீக்கெண்டாலும் ஒர்க் பண்ண போறீங்க நீங்க, ரைட்? டைமா ஒர்க் பண்ண போறீங்க. என்ன எனக்கு வேண்டியது, நாளைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு மறுநாள் 1 மணி நேரம். கிளாஸ் இருக்காது, ஆனா அந்த கிளாஸ்க்குரிய ஸ்டஃபை கொடுத்துருவோம். நீங்க பண்ணணும். எனக்கு சண்டே ஈவினிங்கோ இல்ல மண்டே மார்னிங்கோ எனக்கு அனுப்பிடும். மண்டே ஆஃப்டர்நூன் அனுப்பினா கூட பரவாயில்ல, டைம் எடுத்துங்க. ஆனா அந்த 2 hours ஒர்க் பண்ணும். ஐ வில் பி டேக்கிங் டீ. பாருங்க, சேம் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு நேரம் அங்க போயிட்டு இருக்கேன்பா, போயிட்டு இருப்போம். நாளைக்கு நேரம் டீ குடிச்சிட்டு இருப்பேன்பா, நாளைக்கு நேரம் சேம் டைம். பாருங்க, சேம் டைம். அப்படியே போடலாமா? இன்னொன்னு அருமையா போடுங்க. திஸ் டைம் டுமாரோ. அந்த டுமாரோ வந்து நிக்குது பாருங்க, ஃபியூச்சர்ல வந்து. ஏன்னா ஃபியூச்சர்ல டீல் பண்றாங்க. எப்படி வில்லு நிக்குது, இந்த டுமாரோ மாதிரி நீங்க எப்படி வேணாலும் போடலாம் நீங்க. ஆனா ஃபியூச்சரை இதனால அது லாக் ஆகும், அதனால இது லாக் ஆகும். ரைட்? சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க பாருங்க, அடுத்த 2 பாருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, 7, 11. 3, 7, 11 முக்கியம்னு சொல்லியிருக்கோம். உங்களை இமேஜின் பண்ண வைக்கும். பாத்துடலாமா? இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லணும். நேத்தியே சொல்லிட்டோம். நிறைய பேருக்கு நான் கமெண்ட் அடிச்சிருக்கேன். நான் கமெண்ட் திருப்பி ஆடியோல பண்ணிருக்கேன். will have taking சொல்லிடக்கூடாது. will have Taken. will have taken. நிறைய பேர் will have taken சொல்றோம். அப்படி ஒரு இங்கிலீஷே கிடையாது. இந்த ட்ராக் அவ்வளவுதான். இந்த ட்ராக் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். will have வந்து தான் இருக்கும். இது 3வது ஃபார்ம். will have taken tea. பாருங்க, நான் குடித்திருப்பேன். பாருங்க, நான் குடித்திருப்பேன். ரொம்ப முக்கியம். பாருங்க, by 5 PM tomorrow. இந்த டுமாரோ வருது பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மாற்றம் பாருங்க. 5 மணி சாயந்தரம் 5 மணிக்கு 5 மணி ஆகிறதுக்குள்ள நான் குடிச்சிருப்பேயா. ஒரு வேலை முடிஞ்சிருவோம், ஆனா ஃபியூச்சர்ல முடியும். புரியுதுங்களா? ஆனா ஃபியூச்சர்ல தான் நடக்கும், ஃபியூச்சர்ல தான் நடக்கும். திவ்யா மேம், இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. நான் தேநீர் 5 மணிக்கு 5 மணிக்கு குடிச்சிருப்பேன். நான் 5 மணிக்கு குடிச்சிருப்பேன். 4:59 இருக்கலாம், 4:58 இருக்கலாம், இல்ல 5 மணியா இருக்கலாம். ஆனா 5 மணிக்கு குடிச்சிருப்பேன். 5 மணிக்கு குடிச்சிருப்பேன், குடித்திருப்பேன். அது இருக்கிறது. ரைட்? நவ் பிக் ஒன், தி லாஸ்ட் ஒன். அருமையா கவனிங்க. பாருங்க, எங்கேயோ ஆரம்பிக்குது, பாஸ்ட்லயே ஆரம்பிக்கலாம். ஆனா பாஸ்ட கடந்து போகுது, பிரசன்டையும் கடந்து போகுது, ஃபியூச்சருக்கு போகுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் கூட கடந்து போகலாம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. will have been taking. எல்லாத்துக்கும் நான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்க ட்ரிங்கிங்னே மாத்திக்கிங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க மாத்திக்கிங்க. நான் மாத்திர ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, பாருங்க, for 15 years by the end of, ரொம்ப முக்கியம் 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 முக்கியம், by the end of this year. இந்த வருஷம் முடிவுல, இந்த வருஷம் முடிவு வந்ததுன்னா, இந்த வருஷம் வந்ததுன்னா 15 வருஷமா பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம்பா. அப்ப எப்ப ஆரம்பிச்சோம்,
எப்ப ஆரம்பிச்சோம்? கரெக்டா சொல்லுங்க, எப்ப ஆரம்பிச்சோம்? 2018. 2000 சூப்பரா சொன்னாரு. 2008ல ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு இந்த வருஷம் கடைசி என்னங்க? 2013ல இன்னும் முடியல. அப்படி முடிஞ்சா 15 வருஷம் ஆயிருக்கும். ரைட் தங்கப்பன் சார், இது புரியுதான்னு பாருங்க. இது மட்டும் புரியுதான்னு பாருங்க. இந்த வருஷம் முடிவு இன்னும் வரல. இந்த வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 350 நாள் இருக்கு. ரைட், இன்னும் ப்ரெசைஸா சொல்ல போனோம்னா இன்னும் 353 நாள் இருக்கு. இன்னும் 353 நாள் கழிச்சு பார்த்தோம்னா 15 வருஷம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? நான் 2024 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியாது, பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் பிடிக்க ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க இவ்வளவு வந்திருக்கும். 15 வருஷமா நான் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இந்த வருஷம் கடைசி முடிஞ்சதுன்னா 15 வருஷம் குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். ரொம்ப முக்கியம். இதை பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். Same time tomorrow, this time tomorrow, 5 PM tomorrow, 15 years by the end of this year. Again, என்னன்னா நீங்க எந்த verb வேணாலும் போட்டுக்கலாம். கான்செப்ட்ல நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஓகே. now ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டிக்கு நம்ம வர்றவங்க. இந்த 12 எடுக்கிறோம், இது மாதிரி பண்றோம், இதெல்லாமே இந்த டைம்லாம் ஓகே. இது வேற பண்றோம். இப்ப நம்ம இப்படி எடுத்துட்டோம் 12 கொண்டு வந்துட்டோம். நம்மளோட மெயின் வேலையை இது கொண்டு வந்துட்டோம். இங்க நம்ம எது இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த இதை பாக்குறப்ப நீங்க தமிழ்லையும் பாத்துக்கலாம். ரைட், இப்ப இந்த ஒரு விஷயம் Day 4ல ஒரு விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்ப பாருங்க வரிசையா பார்த்தோம். நிறைய பேர் ஆடியோ கட் பண்ணி அனுப்புனீங்க, நல்லா இருக்குது, பார்த்தேன். சின்ன மாற்றங்கள் தான் அதை கொடுத்துருந்தேன். இப்ப பாருங்க இந்த ஏரியா இருக்கு இல்லையா? see, I am seeing, have seen. பாத்தீங்களா? saw, was seeing, had seen, will see, will be seeing, will have seen. நீங்க அந்த இதையும் போட்டுக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நீங்க போட்டுக்கலாம் இல்லைங்களா? அடுத்த மூணு ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம் இல்லையா? ரைட், இப்ப ரைட், இங்க என்ன வருது? ஐ. இங்க என்ன வந்தது? ஐ. என்ன வந்தது? வி. இங்க என்ன வந்தது? யூ. 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 அப்புறம் இ. சி. இட். டே. ராஜா. ராஜா. மறக்காதீங்க. ராணி. ராஜா அண்ட் ராணி. ராஜா and ராணி. ராஜா ராணி. ராஜா ஆர் ராணி. ஓகே, வெரி குட். இப்ப பாருங்க, ஆல்ரைட், இங்க நீங்க பாத்துக்கங்க, ராஜா ஆர் ராணி வருது. இப்ப எதுக்கு இந்த இதை நான் கொண்டு வரேன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு 5-6 வேர்பை வச்சு திருப்பி ரொட்டேட் பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். பிராக்டிஸ்ல ஆரம்ப காலம் தான் கஷ்டம். அடுத்த வாரம் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா திருப்பி இந்த கான்செப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் புது கான்செப்டா ஒவ்வொரு நாள் கொண்டு வருவோம். அடுத்த வெள்ளிக்கிழமை இந்நேரம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பிரமாதமா இந்த இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த லாஸ்ட் 5 days மட்டும் வேணா கஷ்டமா தெரியலாம், இது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா எவ்ரிடே நீங்க பண்றதை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் 4 weeksக்கு நீங்க விடாம இழுத்து பிடிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த 4 weeks ஈஸியா பேச ஆரம்பிச்சிடலாம். ரைட், நீங்க ரீடிங் கொடுப்போம், லிசனிங் கொடுப்போம், ரைட்டிங் கொடுப்போம், இதெல்லாம் பண்ணா ஸ்பீக்கிங் வந்துடும். ஆனா இந்த வாரம் தான் ரொம்ப முக்கியம். அவ்வளவு அடிப்படையான விஷயம். எதுனாலும் பேசிக்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க என்ன வேணாலும் மேல கட்டடம் கட்டலாம். ஆனா அந்த அடிப்படை ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு தான் இந்த முதல் வாரத்தை நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியம். இந்த டென்ஸ் நம்ம சொல்றது 12, 8 பாசிவ் வாய்ஸ் இருக்கு. செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை எடுப்போம். ரைட், அந்த பாசிவ் வாய்ஸை திருப்பி ஒருங்கிணைப்போம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ப்ரப்போசிஷன் எடுப்போம். ரைட், இந்த ப்ரப்போசிஷன் எடுத்து முடிச்ச உடனே புதன்கிழமை அன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய மாலையா அப்படியே கோத்துருவோம். இதுவரையும் எடுத்ததை பூவை கோக்குற மாதிரி ஒரு பெரிய பூச்சரமா கோக்குறோம் புதன்கிழமை. ரைட், இப்ப என்ன அப்படின்னா இந்த 5 நாளைக்கு நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது இந்த 12ஐயும் பார்த்தா இப்ப சொல்லணும். இப்ப பாருங்க, இப்படி சொல்றேன். 1 2
3 4 பாருங்க 5 6 7 8 9 10 11 12 ஓகே நான் ஒரு வார்த்தை இங்க போட்டுக்கிறேன் இங்க பாருங்க I eat I ஓகே இது போடுறேன் I eat இது நார்மலா பண்றதுதான் இங்க பாருங்க I sleep பாருங்க I give ஓகே ஆல் ரைட் நான் ஐ வச்சுட்டேன் ஓகே ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தமிழை பத்தி யோசிக்க வேணாம் ஏன்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் வாலண்டியர் வேணுமே கான்பிடென்டா சொல்றது வாலண்டியர் தைரியமா சொல்லுங்க போனா போயிட்டு போகுது தப்பா போனா போயிட்டு போகுது திவ்யா மேம் என்ன சார் சொல்றது இதுதான் இப்ப அப்படியே ஒரு வாக்கியமா சொல்ல போறாங்க நம்பர் 6 ஈட் ஐ நம்பர் 6 I was sleeping. I was sitting முடிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்சது பாருங்க 12 I will have been will be have been I eating. will have அவ்வளவுதான் been இப்ப given. இப்ப விவேக் சொன்னார் இல்லைங்களா இப்ப பண்ணார் பாத்தீங்களா அவ்வளவுதானுங்க இது எவ்வளவு சர்வசாதாரணமா வந்துருச்சு பாருங்க இங்க பாருங்க சொல்ல படான்னு சொல்லும் I will eat. I will eat. I will sleep. Oh, I have been eat. I have been என்ன I have been என்ன I have been Eating. eating. I have been eating I have. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது நீங்க சொல்லி முடிக்கிறப்பே தெரியும் அடடா எங்கேயோ தப்பு பண்றமேன்னு தோணும் இல்லையா நீங்க பிராக்டிஸ் பண்ண அது தப்பு குறைஞ்சிரும் இது சாரம் போடுறதுங்க சாரம் போடுறோம் கட்டடத்துக்கு சாரம் கட்டுறோம் சாரம் தான் இந்த நம்பர் 1ல இருந்து 12 வரை எழுதுங்க சாரம் அப்புறம் என்ன பண்ணுவோம் கட்டடம் கட்டி முடிச்சோட சாரத்தை தூக்கி போட்டுருவோம் இந்த நம்பரை ஆனா இதுதான் சாரம் சாரத்துல ஸ்கஃபோல்டிங் சாரத்துல ஏறுறீங்க சாரத்துல பாத்துடலாமா ரைட் வினோத் சார் 10 I will be eating. சூப்பர் டீல் I will be வினோத் சார் நம்பர் 3 I will I have eat. eaten. I have have eaten. eat. வினோத் I சார் have eaten. ரெஃபர் பண்ணி சொல்றதுதான் முக்கியம் அது கரெக்டா ரெஃபர் பண்ணி சொன்னால ஏன் தெரியுங்களா ரெஃபர் பண்ணும் தப்பு இல்லாம சொல்லணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் ரைட் ரெஃபர் பண்றதுல தப்பு இல்ல ஆனா ஒன்ஸ் ஆடியோ கட் பண்ணி 4 வீக்ஸ் முடிச்சு ரெஃபரே பண்ணக்கூடாது பளிச்சுன்னு சொல்லணும் தமிழர்த்த சொல்லணும் எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்லணும் அது அடுத்த 4 வீக்ஸ்ல அப்ளை பண்ண போறீங்க அப்ளிகேஷன் அதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்ல உங்களுக்கு பேஸ் ஆயிடும் அடுத்த 4 வீக்ஸ்ல பண்ண இப்ப பாத்துடலாமா தேவமணி சார் 7 I இங்கிலீஷ் had அடிங்க eaten. இங்கிலீஷ் I had eaten. I had I had eaten. eaten. ஐ ஹேட் ஈட்டன் I had eaten. தேவமணி சார் தமிழ்ல சொல்லுங்க அது மட்டும் ஐ ஹேட் ஈட்டன் I நான் சாப்பிட்டிருப்பேன். எங்க தப்பா போச்சா பாருங்க தப்பா போச்சு பாருங்க தப்பு சார். இருந்தேன் சாப்பிட்டு இருந்தேன் இப்ப பாருங்க ஐ வச்சிருக்கோம் நல்லா பாருங்க ஐ வச்சிருக்கோம் eat I am eating have eaten have been eating yet was eating had eaten had been eating will it will be eating will have eaten will have been eating பொறுமையா சொல்லுங்க சார். பொறுமை இல்ல பொறுமை வேண்டாம் ஏன் தெரியுங்களா அப்படி சொல்ல முடியும் ரொம்ப சிம்பிளா 5 செகண்ட்ல சொல்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்ப பாருங்க he போடலாமா பாப்பா eats is eating has eaten has been eating right yet was eating had eaten had been eating will eat will be eating will have eaten will have been eating எது வேணாலும் போடலாம் ரைட் இப்ப யாராவது ஒருத்தவங்க இதே ஆர்டரை மாத்த வேண்டாம் ஐக்கு ஈட்டுக்கு யாரு இப்ப திவ்யா மேம் இல்லாம வேற யாரும் சொல்ல முடியும் சொல்ல யாரு வாலண்டியர் வர முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்ல முடியாம இல்ல வாலண்டியர் யார் வர்றது சொல்லுங்க இது நீங்க ஆடியோ வர மாட்டேங்குது எனக்கு டெக்னோ ஸ்பார்க்னாலே எனக்கு பேர் வேணுமே I eat sir. Hello. கேக்குது I eat. I ate. இல்ல இப்படி வரணும் I eat. I have eat. இப்படிதான் வரணும் 1 2 3 4 தான் வரணும் மாத்த கூடாது Okay, sir. I am eating. I eat. I have eaten. I am eating. எனக்கு ஒருத்தவங்க யார் நந்தினி மேமா யார் சொல்றது இது So நான் சொல்லட்டுமா ஆப்ஷன்? யாரு சொல்றது யாரோ ஒருத்தவங்க சொல்லணும் யாரு சொல்றீங்க சொல்லுங்க யாரு சொல்றது நந்தினி மேம் நீங்க சொல்லுங்க இந்த 12 சொல்லுங்க I eat. அபியாங்க மிஸ் பண்ணுங்க சார். I am eating. Have eat.
சார் நான் Have சொல்லட்டுமா சார்? eaten. eaten. Have eaten. சார் நான் சொல்லட்டுமா? மியூட் ஆல் பண்ணிடுறேன். நான் ஒருத்தவங்க நந்தினி மேம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. I eat. I am eating. Have eaten. இது வந்து ate. நாலு I ate. நாலு I did Presently- eat. நாலு Have been eaten. நம்பர் 5 புஷ் பண்ணுங்க நம்பர் 5. I was. நோ நம்பர் 5 நந்தினி மேம் இப்பதான் சொன்னீங்க. ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது கஷ்டம் இல்ல. இதுதான் வரணும். இதுதான் வெளியில வரணும். இதுக்காக தான் இந்த மொமெண்ட்டுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கிறது. அப்படி வரணும், கொண்டு போகணும், வீட்டுல போய் மைண்ட்ல ரன் த்ரூ பண்ணணும், ஆடியோ கட் பண்ணணும், தமிழ்ல பேசணும், பேசி பார்க்கணும், எல்லாம் கொண்டு வரணும். ரைட்? நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்க போறோம். ரொம்ப இது பக்காவா ஒர்க் ஆன ஒரு சிஸ்டம். ஒர்க் ஆகும். எத்தனையோ பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு ப்ரொவைடட் நீங்க எஃபோர்ட் எடுக்க ரெடினா போதும். எஃபோர்ட் எடுக்க ரெடினா நடக்கும் நிச்சயம். ரைட்? சார் டவுட்டுங்க சார். சொல்லுங்க. அந்த 4 8 12ங்கறத என்ன சார் சொல்லுவோம்? இப்போ 1 5 9ங்கறது சிம்பிள்னு சொல்றோம். ஓ யா போட்டுருக்கமே இங்க பாருங்க. பாத்துலாமா? அங்க போடலைங்க அதான். சூப்பர் பண்ணிடலாமா இப்ப? சோ இங்க பாருங்க பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். இங்க வந்து இது ரெண்டுத்தையும் கோத்தணும். இதையும் கோக்கணும். Perfect continuous. Perfect continuous. ஓகே Perfect. எனக்கு சூப்பர். ஆல்ரைட். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துருச்சு. அது டே 5ல தான் காப்பி பண்ணி போடணும். போட்டாதான் அது ஃப்ளோ வரும். டே 4ல போய் அது மாடிஃபை பண்ணக்கூடாது. இருந்தாலும் பண்ணிருக்கேன். பட் 5ல போடுறதா கரெக்ட். அது வெரி குட். நவ் இப்ப பாத்தீங்களா? சொல்லுங்க என்ன சொன்னீங்க சார்? நான் சொல்லட்டுமா ஃபுல்லா? ஆல்ரைட். இப்ப இது ஃபுல்லா பண்ணிட்டோம். இது ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க எல்லாமே கொண்டு வர முடியும். வேர்ப மாத்தினா போதும். வேர்பு தெரியணும். சோ வீடியோல 23 டைப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 23 டைப் இர்ரெகுலர் வேர்ப்ல இருக்கு. அது நீங்க பண்ணாலே ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிடும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என்ன பண்ணணும் தெரியல. நீங்க படிச்சுன்னு வச்சுங்க. நல்ல புக்கு, சிம்பிளான புக்கு. வீட்டுல கிட்ஸ் இருக்கு. ஒரு ஆங்கில புத்தகம், ரொம்ப அடிப்படையான புத்தகம் படிச்சாலே இது எல்லாமே உள்ள இருக்கும். கிட்ஸ் எப்படி இந்த அளவு கிராமர் இன்டென்சிவா அவங்க போக மாட்டாங்க. ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே வந்துருவாங்க. படிச்சுட்டு வரப்போ உள்ள வந்துடும். அவங்களால சொல்ல தெரியாது என்னன்னு. ஆனா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா தெரியும். அவங்க நினைச்சாலும் தப்பு பண்ண மாட்டாங்க. ரைட்? நவ் இப்ப பாருங்க. இது ஃபுல்லா எடுத்திருக்கோம். இது ஃபுல்லா பார்த்திருக்கோம். இங்கேயும் இது வந்து இப்படி இது மாதிரி பண்ணிருக்கோம். ரைட்? இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது மட்டும் சொல்றேன். இந்த தமிழ்லாம் எழுதியிருக்கேன். நீங்க எல்லாமே பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்தை, இந்த 5 நாள் பண்ணதை சம்மரைஸ் பண்ணோம்னா 5 ஃபார்ம் வேணுங்க. 5 ஃபார்ம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒர்க் பண்ணணும், படிக்கணும், கேட்கணும், எழுதணும். ரைட்? ஃபாலோ பண்ணணும். நான் சில லிங்க் எல்லாம் அனுப்புவேன், நீங்க பார்க்கணும். சில வீடியோ அனுப்புவேன், பார்க்கணும். சில ஆடியோ அனுப்புவேன், நீங்க பார்க்கணும். சில புக் சம்மரி அனுப்புவேன், நீங்க பார்க்கணும். ரைட்? 5 ஃபார்ம்ஸ் வந்துடும். நீங்க LSRW பண்ண பாருங்க. பண்ணணும். ரைட்? ரீட் பண்ணணும். ரைட் பண்ணாக்கா ஈஸியா வந்துடும். ஈஸியா பேச்சு வந்துடும். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சரி, இப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றது இருக்குல்லங்க சார்? ஆமாங்க. ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றது நம்ம டூ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். வேற ஏதாவது மட்டும் தான் இருங்க. டூ மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி. அந்த டூ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் வெர்ப். அருமையா ஒரு கேள்வி கேட்டாரு. இப்படி நீங்க பண்றோம்னு வச்சுங்க. இப்போ ஒன்னு எடுங்க. நான் வந்து காலையில ஏந்திருக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்லீப், தூங்குறேன். இப்ப தூங்குறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 5 ஃபார்மா போட்டு அப்புறம் 2ஆ பிரிச்சுக்கலாம். 2ஆ பிரிக்கிறதுக்கு நோக்கம் தெரியும் இல்லைங்களா? எதுக்கா பிரிக்கிறோம்னு. இப்ப 5ஆ போடுறதுக்கு நோக்கம் தெரிஞ்சிச்சு. என்ன நோக்கம் தங்கப்பன் சார்? என்ன நோக்கம் 5ஆ பிரிக்கிறதுக்கு? என்ன நோக்கம்? எழுதி இருக்கிறேன், எழுதி இருந்தேன், இருந்து. அது நோக்கம் என்ன? எதுக்காக? இந்த 12 to 20 செக்ஷன்ல போடுறதுக்கு போடும். ஆனா இந்த ஸ்லீப்பர் 2ஆ பிரிக்கிறதுக்கு என்ன நோக்கம்? எதனால 2ஆ உடைக்கிறோம்?
சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றேன் சார். சென்டென்ஸ் மணி சார் சொன்னாரு பாருங்க. சென்டென்ஸ் என்ன மாதிரி சென்டென்ஸ்? அவ்வளவுதானுங்க. இதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஐ டு ஸ்லீப், ரைட்? நான் தூங்கலங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? டு வச்சு தான சொல்லுவோம். I did not sleep. நான் தூங்குறது இல்ல. ஐ டிட் நாட் ஸ்லீப். நான் தூங்குறது இல்ல. இது தூங்குறது இல்ல. அது பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, எதுக்கா போட்டோன்னு தெரியுதா? கேள்வி. ஆமா, தூங்குவா. நான் தூங்குறேனா? இப்ப பாருங்க, நான் எப்ப தூங்குறேன்? நான் எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நோ when I sleep. பாருங்க, இப்ப பாருங்க எப்படி வருது. when do I sleep, where do I sleep. இப்ப யூ போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு புரியும். இப்ப இந்த ஸ்பிளிட் பண்றதோட நோக்கம் தெரியணும். அந்த 5 ஃபார்மை தெரிஞ்சுக்கிறதோட நோக்கம் தெரியணும். எல்லாத்துக்கும் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். தவறு இல்லாம எழுதணும், தவறு இல்லாம பேசணும். அதுதான், வேற எதுவும் இல்லை. அது ஒரே நோக்கம் தான். இப்ப பாருங்க, ஸ்லீப்ப பிரிக்கலாம். இப்போ உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஸ்பிளிட்ட பத்தி கேட்டீங்க இல்லையா? கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இது இரவல் வாங்கின 10 நிமிஷம். அதனால இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில விஷயம் சொல்றேன், ஏன்னா சாட்டர்டே சண்டே இருக்கு, முக்கியமானது. இப்ப 5 ஃபார்மா பார்த்தோம், 2 ஸ்பிளிட்டா பார்த்தோம், 12 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 12 இடத்துல இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 8 பண்ணல. 8 அடுத்த வாரம் பண்ண போறோம். செய்வினை, செயற்பாட்டு வினை, ரைட்? இந்த ஆக்டிவ்ங்கிறது செய்வினை, பாசிவ்ங்கிறது செயற்பாட்டு வினை, ரைட்? 12 ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிருக்கோம், ரைட்? என்ன ரொம்ப முக்கியம், முடிச்சிருக்கோம். இந்த டே 1 பார்த்தோன்னே என்ன தோணும்னா, இந்த 3 முக்கியம்னு சொல்லுவோம். நம்ம அதை நோக்கி போறோம். இன்னும் பாசிவ் வாய்ஸ் போல 13ல இருந்து 20 வரை இதான் பண்ண போறோம். இங்க பாத்துருக்கீங்க இல்லையா? டே 1 இதுல எவ்வளவு வேர்பு தெரியுதோ, 5 ஃபார்ம் தெரியுதோ, அந்த அளவுக்கு தப்பு இல்லாம இருக்கும். தப்பு இங்க நடக்கலாம், ஸ்பிளிட்ல தப்பு நடக்கலாம், ஃபார்ம்ல தப்பு நடக்கலாம், ஸ்ட்ரக்சர்ல தப்பு நடக்கலாம். ஆனா தப்பு இங்கதான் நடக்கும். அதான் நான் சொன்னேன். இதை 3ஐயும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னேன். முத நாள் இவ்வளவு வேர்பு எடுத்து வச்சோம். நீங்க அப்படியே டே 2க்கு டிராவல் பண்ணுவோம். ஸ்பிளிட் பண்ணோம். ஸ்பிளிட்ல ஏகப்பட்ட ஸ்பிளிட் பண்ணோம். அதுல திருப்பி இதை பத்தி எல்லாம் பேசணும். 1ல இருந்து 12, இந்த இது 13ல இருந்து 20க்கு இன்னும் வரல. ஏகப்பட்ட ஸ்பிளிட் பண்ணணும். அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். டே 1ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டு ஒன்னொன்னுத்தையா ஸ்பிளிட் பண்ணி அந்த வாக்கியம் அமைக்கிறது எப்படி எல்லாம் பயன்படுதுன்னு சொல்லணும். இது அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகும். டே 3ல என்ன பண்ணுவோம்? டே 1 டே 2ல வச்சதை வச்சு அடிப்படையா ஃபர்ஸ்ட் 3 டென்ஸ் எடுத்து பார்த்தோம். 3 டென்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஒரு டேபிள் போட்டோம். அந்த டேபிள்ல முடிஞ்சதெல்லாம் இந்த பி வெர்ப்னு சொல்றது பாருங்க. டூ, டிட், ஹேவ், ஹேட், ஆம், வில், வாஸ், இது எல்லாமே பி வெர்ப். இந்த பி வெர்ப் எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3வது நாள்ல ஐ, வி, யூ, ஹி, ஷீட் அந்த 7 வார்த்தைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்? வாக்கியத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்தோம். டே 2ல கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் டே 3ல பக்காவா அதை கொண்டு வந்தோம். டே 4 நேத்தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை கொண்டு வந்தோம். முக்கியமான டென்ஸ் சொல்லி கொண்டு வந்தோம். அதுக்கு தமிழ்ல நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து தமிழ்ல எழுதியிருக்கேன். நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் பேசணும். இதை பேசுறதுக்கு இன்னைக்கு நேரம் கிடைக்கல. டபுள் ஆக்ட் பண்றது எகெயின் திங்கட்கிழமை பேசுவோம். டபுள் ஆக்ட் பண்றதுன்னா என்ன? இந்த ஆம் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுவோம். டூ டபுள் ஆக்ட் பண்ணுவோம். அதான் அவர் சார் கேட்டார். டூ டிட் டபுள் ஆக்ட் பண்ணுவோம். ஹேவ் டபுள் ஆக்ட் பண்ணுவோம். ஆம் டபுள் ஆக்ட் பண்ணுவோம். வாஸ் டபுள் ஆக்ட் பண்ணுவோம். இந்த டபுள் ஆக்ஷனை பத்தி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு முன்னாடி இதை பார்த்துட்டு தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு போவோம். நம்பர் 5 டே 5 12 பாக்கி 3 கம்ப்ளீட் பண்ணோம். 12ஐயும் கொண்டு வந்தோம். சிக்னல் வேர்டை கொண்டு போனோம். இதுக்கு பேர் அட்வர்ப் இல்லைன்னா சிக்னல் வேர்டு. சிக்னல் வேர்டை கொண்டு வந்தோம். பொறுமையா அதை பார்த்தோம். இதுல இதுக்கெல்லாம் இது க்ளூ கொடுத்தா அடுத்த வாரம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 12 to 20 முடிப்போம். 20 முடிச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரப்போசிஷன் ஒண்ணு இருக்குது, ரைட்? சில விஷயங்களை வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். எப்படி ஒரு வாக்கியத்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, எப்படி பூர்த்தி பண்றது, எப்படி ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டை கனெக்ட் பண்றது, எல்லாமே பார்க்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் தான் ரொம்ப முக்கியம். அதோடைய இருதயம், இதோட ஹார்ட் என்ன, இந்த வாக்கிய அமைப்போட இருதயம் என்ன, ஹார்ட் என்ன, கோர் என்ன, சோல் என்னங்கிறத நம்ம இந்த வாரத்துல பார்த்தோம்.
நான் எனக்கு இருக்கிற ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல சொல்லிடுறேன் எனக்கு என்ன வேணும். உங்களோட டைம் நிறைய கேட்க மாட்டேன். சனி ஞாயிறு வகுப்பு கிடையாது. அது அந்த 1 hour சனிக்கிழமை 1 hour வகுப்பு இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு வகுப்பு இருக்கிற சனிக்கிழமை 1 hour சண்டே 1 hour நீங்க எப்படி வேணாலும் பிளான் பண்ணீங்க. பொங்கல் வீக்கெண்டா இருக்கிறதுனால நீங்க எப்படி வேணாலும் பிளான் பண்ணி